பொதுவா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ மொபைல் பிராண்ட் வந்து நெறைய பிராண்ட் இருக்கு. விவோ இருக்கு, ஓப்போ இருக்கு, சாம்சங் இருக்கு, அதுக்கப்புறம் ஆப்பிள் இருக்கு, ஒன் பிளஸ் இருக்கு, ஏசஸ் இருக்கு, மோட்டோ இருக்கு. வேற ஒரு சில மொபைல் பிராண்ட்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரிஜினல் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். இது எல்லாமே ஒரு மொபைல் லான்ச் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராசஸர் அதுக்கப்புறம் கேமரா, அதுக்கப்புறம் பில்ட் குவாலிட்டி, அதுக்கப்புறம் என்னது டிசைன், வேற ஓஎஸ் அவங்களோட ஓன் ஓஎஸாக இருக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க பண்ணிக்கூட ஆப்டிமைசேஷன் எல்லாமே நம்ம பார்த்து தான் ஒரு மொபைல் வாங்குவோம். ஆனால் பொதுவாக அப்படி வாங்குறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. எந்த மொபைல் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு எப்படி அந்த இது தேவைன்னு கூட இல்லை. என்னன்னா உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம ஒரு ரியல்மி மொபைல் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெட்மி மொபைல் எடுத்துக்கிட்டாலும் சரி, ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அது போக கேமரா எடுத்தாலும் சரி, ப்ராசஸர் எடுத்தாலும் சரி, நம்ம வந்து நார்மல் யூஸுக்கு வந்து எந்த குறையும் இல்லாத மாதிரி அந்த மொபைல் இருக்கும். அது போக நம்ம வந்து பெருசாக எதிர்பார்க்க மாட்டோம். எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம எதுவுமே நான் யோசிக்க மாட்டோம். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காமனாக எப்படி இருக்கு நம்ம ஒரு தேவை அது ஃபோன் பண்ணுறதா இருக்கட்டும், கேமரா எடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணதா இருக்கட்டும், நார்மலாக என்ன தேவையோ அதை மட்டும் தான் கொடுத்துருப்பாங்களே தவிர மற்றபடி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டராக எதுலையுமே இருக்காது. அதே மாதிரி தான் மோட்டோவும் சரி. மோட்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் தான் என்ன சொல்கிறது, ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ஆகிற மற்றபடி எக்ஸ்ட்ரா ஒரு ஓஎஸ் போட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. க்ளீன் ஓஎஸ் அவங்கள்ட்ட இருக்கிறாரு. மற்றபடி ஒன் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஜன் ஓஎஸ், அப்புறம் விவோவும் ஓப்போவும் ஃபன் டச் ஓஎஸ் அந்த மாதிரி பேரை மாற்றி மாற்றி கொடுப்பானுங்க. ரெட்மி வந்து ஹைப்பர் ஓஎஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு மொபைல் பிராண்டுக்கும் தனித்தனி ஓஎஸ் இருக்கும். இதில் எது பெட்டராக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு ஒன் ப்ளஸ் இப்போ இருக்கான்னு ரொம்ப ரொம்ப டவுட்டு தான். அதனால் அதை கொஞ்சம் ஓரம் வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஆப்பிள், சாம்சங், இப்போ நத்திங். இது எல்லாமே ஏன் ஒரு பிராண்டை வந்து தனியாக தூக்கி பேசணும் அப்படின்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஓஎஸ் தான். கேமரா வந்து எல்லா கேமராலும் யூஸ் பண்ணக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு சாம்சங்காக இருக்கும், இல்லை சோனியாக இருக்குது. வேறு இந்த ரெண்டு சென்சார் மட்டும் தான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவாங்க. எதுவுமே அவங்களோட ஓன் பிராண்ட் கிடையாது. இப்போ விவோவாக இருக்கட்டும், ஆப்பிளாக இருக்கட்டும், நத்திங்காக இருக்கட்டும், ஒன் ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களோட கேமரா சென்சார் வந்து சோனி கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்க, இல்லை சாம்சங் கிட்ட வாங்கியிருப்பாங்க. வேறு பிராண்ட் நம்பி தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் உள்ளது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன காம்பனண்ட் எல்லாமே வேறு பிராண்ட்லேருந்து வாங்கி அவங்க ஒன்றா சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி ஓஎஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை மொபைலில் கொடுத்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறது தான் ஒரு மொபைல் பிராண்டோட வழக்கம். இதில் எது பெட்டராக இருக்கும் நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறது நம்மளுக்கே ஒரு சில நேரம் யோசிக்காம தான் மொபைல் பிராண்டை வாங்குறோம். இப்போ நான் முதல்ல வாங்கும்போது என்ன பொறுத்து நான் வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். நான் என்ன யூஸ் பண்ணால் ஒன்று கேமரா யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கேமான பெருசாக ஆட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. நார்மலாக நம்ம ரியல் ஆடுற கேம் தான் எனக்கு பிடிக்கும். கேரம் போர்டு ஆடுறது, அதுக்கப்புறம் கிரிக்கெட்டாக இருக்கட்டும், கபடியாக இருக்கட்டும், எல்லாமே ரியல் ஆட கூட எனக்கு பிடிக்கிற மற்ற ஒரு கேம் வந்து பெருசாக எனக்கு மொபைல் ஆட பிடிக்காது. எப்போ எனக்கு மொபைல் கேம் விளாடும் அப்படின்னா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு மாதிரி ஒரு 2 3 கேம் டவுன்லோட் பண்ணி போட்டிருப்பேன். அது எப்போ விளாடும் அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் எங்கேயோ போய் இருக்கிறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்ல போனால் அது வெளியூர் போகிறோம். அப்போ வந்து வெளியே எங்கேயும் போக முடியாது, ஒரே இடத்துல இருக்கிறோம். யாராவது ரிலேஷன் வீட்டுக்கு போயிருக்கேன் அப்படின்னா நாங்கள் வந்து இங்கே வெளியே போக முடியும், வீட்டில் தான் இருக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தால் மட்டும் அந்த நேரத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் கேம் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பேன். தவிர மற்றபடி எப்போவுமே யூஸ் பண்ணுற மாதிரி கேம் டவுன்லோட் பண்ணி வைக்கவே மாட்டேன். அப்புறம் மற்றபடி நான் வந்து மொபைல் யூஸ் வந்து கேமரா, அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண, பெருசாக யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து இந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அது போக ஒரு சில இதெல்லாம் எனக்கு பெருசாக தேவைப்படாது. ஏன்னா என்ன பண்ணும் அப்படின்னா கேமராவில் நல்லாயிருக்கு, ப்ராசஸர் நல்லாயிருக்கு, இது மட்டும் நான் பார்ப்பேன் தவிர மற்றபடி யாரையும் பார்க்க மாட்டேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹேங் ஆகக்கூடாது, அவங்களுக்கு என்ன ஒரு ஃபோன் பண்ணால் போதும், நெட் யூஸ் பண்ணுறப்போ அந்த மாதிரி இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராசஸர்லாம் அவங்களுக்கு பெருசாக தெரியாது, கேமரா வந்து ஓரளவு நல்லா இருந்தால் போதும். அவங்க என்ன பிராண்ட் சூஸ் பண்ணாங்கன்னா ரெட்மி, இல்லைனா ரியல்மி, இல்லைனா விவோ, இது மட்டும் தான் சூஸ் பண்ண, யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். ஒரு டெக்கி பையன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு எடுத்தாலும் ஸ்மார்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராசஸர் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கணும். இப்போ ஒரு கேமரா பெஸ்ட்டாக இருக்கணும். நம்ம என்ன பண்ண நினைக்கிறோமோ அது எல்லாமே மொபைலில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது அவங்களோட தேவையை வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி ஒரு மொபைல் பிராண்டை சூஸ் பண்ணாங்க, ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைலை சூஸ் பண்ணாங்க. வேறு மற்றபடி ஒரு சிலர் என்ன பண்ணாங்க அப்படின்னா என்ன மொபைல் பிராண்டாக இருந்தாலும் சரி, என்ன ஸ்பெக் இருந்தாலும் சரி, எனக்கு கெத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மொபைல் பிராண்டை சூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாருமே யார் மொபைலை கரெக்டாக சூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ மொபைல் வந்து ஒரு ஸ்மார்ட் கேட்ஜெட் தான். ஒரு உலகமே நம்ம கைகள்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இருந்த இடத்துலேருந்து என்ன பண்ண நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம மொபைல் மூலமாக பண்ணலாம். அப்படி டெக்னிக்கலாக யோசிச்சு பண்ணுறாங்களா அவங்க தான் சரியான மொபைல் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா
அவங்களுக்கு எல்லாமே கைக்குள்ளே இருக்குது அப்படின்னா அது வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். எல்லா மொபைலோட அது வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கும்போது எந்த விதத்திலும் குறைஞ்சிடக்கூடாது. அப்படி யோசிச்சு மொபைல் வாங்குறாங்களா, அவங்க தான் கரெக்டாக மொபைல் சூஸ் பண்ணுறாங்கிற. மற்றபடி இந்த 10,000 15,000 20,000 30,000 இந்த மொபைல் பிராண்ட் எல்லாமே நம்மளை ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அதில் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும். நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரெட்மி வந்து K20 ப்ரோ மொபைல் வச்சுருந்தேன். அது நான் வாங்கும்போது 25,000 அது கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசஸாக இருக்குன்னா அப்புறம் கேமராலாம் சூப்பராக இருக்கும். இப்போ அதே ஸ்பெக்கில் ஒரு மொபைலை வாங்க போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40,000 கிட்ட ஆகுது. அப்போ எந்த அளவுக்கு ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குன்னு பார்த்தோங்க. அப்போ இந்த அளவுக்கு ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெட்மியில் வந்து 13 ப்ரோ ப்ளஸ் 14 ப்ரோ ப்ளஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 30,000 கிட்ட வந்துட்டு. இப்போ அதோட கம்மி ரேட்டில் இருக்கும்போது எனக்கு ஒரு மொபைல் நல்ல மொபைல் கிடச்சி, கேமரா சூப்பர் கேமரா கிடச்சி, அது போக ப்ராசஸர்லாம் சூப்பரான ப்ராசஸர் இருக்கிற மொபைல் எனக்கு கிடச்சி. ஆனால் இப்போ அது கிடைக்கிற ரேட் வந்து எங்கேயோ போயிட்டு. அப்போது இந்த இடத்துல யார் திறமை ஏமாற்றப்படுவா? ஆசையை தூண்டி அந்த ஆசைனால எனக்கு கண்டிப்பாக இந்த மொபைல் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கும் தெரியுமா, அவங்கள தூண்டி விட்டு இந்த செக்மெண்ட்டில் வந்து செம்மையாக காசு பார்த்துருக்காங்க எல்லா பிராண்டுமே. இதில் நம்ம பொதுவாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஒரு மொபைல் வாங்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 1 வருஷம் தான் யூஸ் பண்ணதுக்கு ஒரு புது மொபைல் அந்த மாதிரி சொல்லிட்டு போகவே செய்யாதீங்க. ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மொபைல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆனாலும் சரி, 4 வருஷம் ஆனாலும் சரி, அதில் வந்து ஸ்பெக் வந்து என்றைக்குமே ஓல்ட் ஆகக்கூடாது. நம்ம என்ன பண்ண நினைக்கிறோமோ அந்த மொபைலில் ஒரு 3 வருஷம் ஆனாலும் பண்ண நினைக்கணும். அப்படி ஒரு மொபைலாக இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு வாங்கணும்ல, அந்த மாதிரி தான் நம்ம எல்லா மொபைலையும் யோசிச்சு பார்த்து வாங்கணும். அப்படிங்கும்போது நம்மளுக்கு நல்ல மொபைல் கிடைக்கும். அது போக யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த செக்மெண்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம என்ன நினைச்சாலும் சரி, நம்மளுக்கு ஒரு கன்வீனியண்ட்டாக ஃப்ரீயாக ஒரு ஃப்ளூயிடாக என்ன சொல்கிறதுக்கு ஒரு எந்த இடத்துலையுமே நம்ம ஒரு மைண்ட் அப்செட் பண்ணாத ஒரு எந்த இடத்துலையுமே மைண்ட் அப்செட் பண்ணாத ஒரு கேஜெட் வந்து நம்ம கையில் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸு செமையாக இருக்கும். நம்ம இப்படி தேடி தான் ஒரு மொபைலை வாங்கணுமா தவிர்த்து அது போக இந்த மொபைல் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, இந்த கேமரா வந்து இந்த மொபைலோட நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணணும். அது எப்படி கம்பேர் பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட்டாக எது இருக்கோ அதை விட நல்லா இருக்குது அப்படிங்கிறத கம்பேர் பண்ண தவிர மொபைலோட என்னோட கேமரா நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்றைக்குமே தேடக்கூடாது. போக டிசைனை வச்சு சரி இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பின்னாடி அந்த நிழலாக இருக்கிற மாதிரி டிசைனை கொடுக்குறது, இப்போது சன்ரைஸ் வரக்கூடிய டிசைனை கொடுக்குறது, பெருங்காயம் பூண்டு இந்த மாதிரி கிறுக்குத்தனமான டிசைன்லாம் கொடுத்து மொபைல் வந்து இப்படி நல்லா இருக்குது அதனால் இந்த டிசைன் நல்லா இருக்குது அந்த மொபைலை வாங்க சொல்லி டிசைனை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ணுவாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு டிசைனை கொடுத்து அதையே ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா பையர் வந்து அதாவது மொபைல் ஃபோன் வாங்கக்கூடியவங்களும் எந்த மனநிலைமையில யோசிச்சு பார்த்த ஒரு பிராண்ட் வந்து லான்ச் பண்ணுவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு மொபைலில் வந்து நல்ல ஸ்பெக்கை கொடுத்துட்டு லான்ச் பண்ணி அந்த மொபைலை வாங்கினாங்க, பாயிண்ட் அவுட் பண்ணி போட்டு விளம்பரம் பண்ணாங்க, அது வேற. அவருடைய டிசைன் நல்லா இருக்கு, கேமரா மொபைலோட பேக் நல்லா இருக்கு, வீகன் லெதர் கொடுத்துருக்கு, கிளாஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுலேயே ஃபோக்கஸ் பண்ணி போய் வச்சா அந்த மொபைல் என்ன இருக்கும்? எது அந்த மொபைல் நல்லா இருக்குமோ அதை மட்டும் தான் ஹைலைட் பண்ணுவாங்க. அப்போ அந்த டிசைன் மட்டும் தான் நல்லா இருக்குமே தவிர வேற உள்ள எதுவும் பெருசாக எதுவுமே இருக்காது. அப்போ நம்ம ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னா மொபைல் வந்து பொதுவாக நம்ம எதுக்கு வாங்குறோம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த மொபைல் நல்லா இருக்குமா, எத்தனை வருஷம் உழைக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வாங்கிக்கணும். அப்படி வாங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த மொபைல் வந்து ஒன்று கொடுக்குற காசுக்கு ஒரு நல்லா உழைக்கும். அதை விட்டுட்டு பார்க்குறக்கு நல்லா இருக்கா, உன்னோட மொபைலோட என்ன என் மொபைல் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த அந்த மைண்டில் போய் எந்த மொபைலும் வாங்கவே செய்யாதுங்க. வாங்கினீங்கன்னா நல்லா யோசிச்சு பார்த்து எந்த ஸ்பெக் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த இதில் நல்லாயிருக்கும், எந்த ஓஎஸ் நல்லாயிருக்கும், ப்ராசஸர்னா என்ன, அப்புறம் கேமரானா என்ன, யூஏனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு பார்த்து வாங்குற. மற்றபடி இல்லாமல் டிசைனுக்காண்டி ஃபோனை வாங்குறதும் சரி, சும்மா மொபைலோட ஏன் மொபைல் பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன லைட்டான ஒரு இதை வச்சுட்டு நீங்கள் மொபைல் வாங்குறது சரி. என்னை பொறுத்த ரொம்ப ரொம்ப தப்பு அப்படி பண்ணாங்க. ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ராப்பரான செக்அப் பண்ணி ஒரு நல்ல மொபைலை வாங்க. மற்றபடி எடுத்தோன்னு ஒரு மொபைல் வாங்க வச்சுட்டிங்க. இப்போ டிசைனுக்காண்டி மொபைல் வாங்க என்னன்னா அவ்வளோதான் அந்த வீடியோ நான் சொல்ல நினச்சேன். மொபைலில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுவாங்க. அது போக மொபைல் வந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்குது சென்டிமெண்ட்டாக போயிட்டீங்கன்னா இன்னும் தனி டாபிக் வரும். இப்போ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும். அவ்வளோதான் நண்பா, அந்த வீடியோ தான் பேச நினச்சேன். நான் பேசுனது தப்பு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம்.